ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா சூப்பர் கேர்ள் அப்படின்ற ஒரு டிசி மூவி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கிரேஜி கிளப்ஸிப்ஸ், அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஆனோ நோகரி, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து வேர்னர் ப்ராஸ் பிக்சர்ஸ் அண்ட் வேர்னர் ப்ராஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ் பார்த்தோம்னா மில்லி ஆல்காக் வந்து காரா ஜோர், அதாவது அவங்க தான் சூப்பர் கேர்ளாக பண்ணியிருக்காங்க. ஜேசன் மாமா, அதாவது ஆக்வாமனில் அவர் தெரியுமா, அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து லோபோவாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஈவி ரெட்லி வந்து ரூத்தி மேரா வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் டேவிட் க்ரோன்சன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேனாக பண்ணியிருக்காப்புல. மேத்யூஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா க்ரெம் அவர் தான் வந்து வில்லன் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அப்புறம் எமிலி பெக்மன் வந்து அலுரான்ற கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி டிசியில் இப்போ கடைசியாக வந்து ரிலீஸ் ஆச்சுல சூப்பர்மேன், புது முகத்தை வச்சு நடிக்க வச்சாங்க இல்லையா. ஸோ அவர் அந்த படத்தை பார்த்துட்டு தான் இந்த படம் வந்து பார்க்கணும். ஸோ அதாவது ஒரு வெள்ளை கலர் நாய்க்குட்டியும் சூப்பர்மேனும் இருப்பார். ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒன்று வந்துச்சுல, ஸோ அந்த படம் பார்த்துட்டு தான் இந்த படம் பார்க்கணும். ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்கிற அந்த கிரிப்டோனின் இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா அழியிற தருவாயில் இருக்கும். அந்த அழியிற தருவாயில் இருக்கும்போது ஏற்கனவே அந்த அழியிற தருவாயில் நிறைய பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஒரு சில பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது எஸ்கேப் பண்ண ஒரு ஆள் வந்து தான் சூப்பர்மேன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பூமியில் வந்து தரையிறங்கி அவர் இங்கேயே வந்து அது பூமியிலே வந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க மட்டும் தனியாக அந்த கிரகத்தையே கொஞ்சோண்டு லேண்டை மட்டும் பிச்சுக்கிட்டு போய் தனியாக உடச்சிக்கிட்டு ஒரு வேற ஒரு மொத்த கிரகமும் அழியிறதுக்கு பதிலாக இவங்க மட்டும் தனியாக அது வந்து ஒரு இடம் மாதிரி பிரித்து இவங்க அப்படியே வந்து ஸ்பேஸில் வந்து மிதந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் தனியாக பிச்சுட்டு போன அந்த லேண்டில் கூட பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வர தொடங்கிடுச்சு. அதனால் அதுவும் வந்து உடைய போகுது. ஸோ இனி வந்து வாழ வழி இல்லைன்னு சொல்லி உங்கள் பெரியப்பா பையன், அதாவது சூப்பர் கேர்ளோட அப்பாவோட அண்ணன், அதாவது பெரியப்பா பையன் எங்கே போனாலும் நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு உருண்டையாக இருக்கிற பாடில் வந்து சூப்பர் கேர்ளையும் நாய்க்குட்டியையும் அந்த வெள்ளைக்கார நாய்க்குட்டியும் போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அனுப்பி விட்டோன்னா என்ன ஆகுனா, அங்கே வந்து பூமியில் வந்து இறங்குவாங்க. இறங்கி வந்து அப்போ வந்து சூப்பர்மேன் வந்து கை கொடுத்து கூப்பிடுவார். ஹெல்ப் பண்ணி எழுப்பி விட்டுட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிரிப்டோனிலேருந்து இந்த மாதிரி ஒரு பாட் வரதை வந்து எனக்கு சிக்னல் கிடச்சிது. ஸோ அதனால தான் ஒன்று நான் வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த சீன் வந்து இடையில வரும். ஸோ இப்படி தான் ஸ்டார்டிங் இது இப்படி வராது, ஸ்டார்டிங் வேறு மாதிரி வரும். பட் இந்த சீன் வந்து இடையில காட்டுவாங்க. ஸோ இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க வந்து இவங்களோட பவர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. சூப்பர்மேன் பவர் எப்படி, அவருக்கு வந்து நார்மலாக வந்து கிரிப்டோனில் இருக்கும்போது நார்மல் மனுஷன் தான். ஆனால் அந்த பூமியில் வந்தோன்னா அந்த பூமியினோட சூரிய பிரகாசத்தானால இவருக்கு வந்து இந்த கண்ணில் லேசர் விடுறது, பறக்கிறது, ஸ்பீடாக ஓடுறது, அதுலேருந்து எல்லாமே ரொம்ப யாராவது ஒருத்தரை நல்லா ரொம்ப ஸ்ட்ராங் எபிலிட்டி, இதெல்லாம் இந்த பவரில் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் மூலியமாக அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இவருக்கும் இந்த பவர் வந்து சூப்பர் கேர்ளுக்கும் இருக்குது. ஸோ அதாவது எல்லோ சன்ரைஸ், எல்லோ கலர் இருக்கிற சூரிய வெளிச்சத்தில் வர்றதுனால அவங்களுக்கு அந்த பவர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து சூப்பர்மேன் சொல்லுவார், நீ இந்த புது உலகத்துக்கு வந்திருக்க, இனி உனக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணி இது வந்து நடுவில் இடையில கட்டுவாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் சூப்பர் கேர்ள் என்ன ஆகுனா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் வந்து பூமியிலிருந்து மற்ற எல்லா கிரகத்திலும் அப்படியே தாந்தோணி மாதிரி ஒரு நாடோடி மாதிரி, நாடோடிகள் அப்படி ஊராக சுற்றுவாங்க. அது மாதிரி இவள் வந்து நாடோடி மாதிரி ஒவ்வொரு பிளானட்டாக சுற்றிட்டு இருப்பாள். ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல், எந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல், எந்த ஒரு கோல்ஸ் இல்லாமல், அவளுக்கான சாதிக்கணும்னு எந்த ஒரு கோலும் இல்லை. சும்மா அப்படியே வந்து வாழ்ந்துட்டு அப்படியே அங்கங்கே ஒவ்வொரு இடமா சுற்றி போயிட்டு இருப்பாள். அவளோட கிரிப்டோன்ற நாயை கூப்பிட்டுட்டு அவள் பாட்டு சுற்றிட்டு இருப்பா அப்படி. ஸோ அந்த வெள்ளைக்கலர் நாயை சுற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வில்லன் அப்போ தான் காட்டுவாங்க. வில்லன் வந்து வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் வந்து போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு அந்த கிரகத்தில் நல்லா ஆயுதம் சூப்பராக செய்யக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க. அதாவது நம்ம பூமியில் கொல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அங்கேயும் வந்து யாரோ ஆயுதம் செய்கிற ஒரு நல்ல ஒரு ஆள் இருப்பார். அவங்கக்கிட்ட என்னமோ விஷயம் கேட்டு வந்தப்போ அந்த ஃபேமிலிஸே கொண்டுட்டு அவன் போயிடுவான். அப்போ அந்த ஃபேமிலியில் மிச்சம் இருக்கிற ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது, சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு வந்து இதை வந்து ஒளிஞ்சுன்னா ஒரு சைடில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. இந்த மாதிரி தன்னோட குடும்பம் வந்து வில்லனால் அழியிறதை பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு வந்து இந்த வில்லனை எப்படியாவது தன்னோட கையில் கொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு பழி வாங்குற உணர்ச்சி வந்து அவளுக்கு வரும். அப்போ அந்த கிரகத்தில் தான் அவன் நாடோடி மாதிரி சுற்றிட்டு இருக்க சூப்பர் கேர்ள் வந்து இறங்குவான். உள்ளே வந்து இறங்கி அந்த பூமியை அந்த கிரகத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு இருப்பாள். அப்போது சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, திடீர்னு இவன் வந்து யார், அதே வில்லன் வந்து
கிரிப்டோன்ற அந்த நாயை வந்து எந்த ஒரு ஈட்டி மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணி போயிடும். அதோட மாற்று மருந்து வந்து வில்லங்கிட்ட தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால இப்போ இவளுக்கு வந்து வில்லன் தேவைப்படுது. யார்? சூப்பர் கேர்ளுக்கு. சூப்பர் கேர்ளுக்கு தன்னோட நாயை காப்பாற்றுறதுக்கு வில்லன் தேவைப்படுது. அப்போ வந்து இந்த சூப்பர் கேர்ள்கிட்ட வந்து இந்த சின்ன பொண்ணு வந்து உதவி வந்து கேட்குறா. என்னென்னு வந்து கேட்குறான்னா, எப்படியாவது வந்து நீங்கள் வந்து அந்த வில்லனை வந்து பழி தீர்க்கணும் எனக்காக அப்படின்னு, என் கூட ஹெல்ப் பண்ணணும். அப்போ அவ முடியாதுன்னா, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே நமக்கும் வந்து மாற்று மருந்து தேவைப்படுது. அப்போ தான் நாயை காப்பாற்ற முடியும், கிரிப்டோவை காப்பாற்ற முடியும். ஸோ 3 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி அவனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படின்னு சொல்லி இவங்க போவாங்க. ஸோ அதுதான் வந்து மீதி கதை. இவங்க வந்து இந்த வில்லனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கிரிப்டோன்ற நாயை காப்பாற்றினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வந்து தன்னோட ஆசையை வந்து தீர்த்துக்கிட்டாளா, அந்த வில்லனை தன்னோட கையாலேயே கொன்று அந்த ஆசையை தீர்த்துக்கிட்டாளா அப்படின்றது தான் மீதி கதை. இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, சூப்பர் கேர்ளுக்கு வந்து அவ்வளோ பெரிய வந்து கேரக்டர் ஆர்க்கு வந்து பெருசாக ஒன்றும் பில்டு பண்ணலை. இப்போ சூப்பர் மேன் அப்படின்ற படம் வந்து இந்த டிசியில் வந்தப்போ இப்போ பழைய சூப்பர் மேனில் வந்து கெல்வின் கிளைனா அதோட அவர் பேர் என்னது, அவர் வந்து பழைய சூப்பர் மேன் வந்து போயிட்டார். மேன் ஆஃப் ஸ்டீலில் நடிச்சிருப்பார் இல்லையா. ஸோ அவர் போயிட்டார். அவர் போனதுனால புது சூப்பர் மேனை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொண்டு வந்தப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேரக்டர் ஆர்க் வந்து பயங்கரமாக வந்து ஹென்ரி கேவில் தான் பழைய சூப்பர்மேன். ஸோ அந்த பழைய சூப்பர்மேன் ஹென்ரி கேவில்னால அவர் வந்து அதுக்கப்புறம் சூப்பர்மேன் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவரை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ புதுமுகத்தை வந்து நடிக்க வச்சாங்க. அந்த புதுமுகம் யாருன்னா வேறு யாரும் இல்லை, டேவிட் கார்ன்ஸ்டன். அவர் தான் வந்து நடிச்சிருந்தார். பழைய இப்போ கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர்மேன் வந்து இல்லையா. ஸோ அது வந்து கேரக்டர் ஆர்க் வந்து பயங்கரமாக வந்து காமிச்சாங்க. அவரோட கேரக்டரும் சரி, இந்த சூப்பர் டாக் இந்த நாயோட கேரக்டரும் சரி சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அந்த விஷயத்த வந்து இந்த சூப்பர் கேர்ள் வந்து கோட்டை விட்டாங்க. சூப்பர் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா, கேரக்டர் ஆர்க் இல்லை, ஒன்றுமே இல்லை. எதுக்குடா இந்த படம் வந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது ஓடிடியில் ஏதோ ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில சரியா. பட் இருந்தாலும் போய் கூகுள் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இந்த படம் அவ்வளோவா உள்ள ஒன் டைம் கூட வாட்சபுளான்னு எனக்கு தெரில. சும்மா அப்படியே அது பாட்டுன்னு ஒரு தாந்தோணி மாதிரி போய்கிட்டு இருக்கு அந்த படம். நமக்கே ஒரு இது இல்லாமல் இருக்குது. இப்போ சூப்பர்மேன் படம் வந்து பார்த்திங்கன்னா, கடைசியாக ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படம் வந்து நமக்கு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் இது வந்து சூப்பர் கேர்ள் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு வந்து அந்த கேரக்டர் ஆர்க்கே வந்து சத்தி போச்சு. அது அவ்வளோ பெருசாக ஒன்றும் பில்டு பண்ணல. ஏதோ ஒரு சூப்பர் கேர்ள் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி ஜென்சி மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அதாவது ஜென்சினா லூஸ்ன்னு சொல்ல, ஒரு மாதிரி எந்த ஒரு கோலும் இல்லாமல் அது பாட்டுன்னு லேவிஷாக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த கேரக்டரை காமிச்சிருக்காங்க. அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு லோபோ வந்து வேஸ்ட் பண்ணாங்க. லோபோ கேரக்டர் வந்து ஆக்வாமேன் நடித்தார் இல்லையா, அவர் தான் டிசியில் ஆக்வாமேனாக நடித்தார். அவர் தான் வந்து டிசி மாரோட அதாவது குழப்பம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஆக்வாமேனாக நடித்தவர் தான் இது வந்து லோபோவோட கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து ஒன்ஸ் வாட்சபிள் கூட கிடையாது தான். பார்க்கலாம், ஏதோ சும்மா டைம் போர் அடிக்குன்னு சொல்லி ஒரு இடம் பார்த்துட்டு போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து ஒரு 2.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.